திமுக வெற்றியை தலையில் ஏற்றியதுமில்லை, தோல்வியை இதயத்தில் தாங்கிக் கொண்டதுமில்லை. அதனால்தான் பீனிக்ஸ் பறவை என மீண்டெழுகிறோம் என மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் 2 வார பயணமாக லண்டன் புறப்பட்டு சென்றார். இதையொட்டி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாங்கள் இருக்கிறோம், மீண்டு வருவோம் என்று நீங்கள் கொடுக்கும் இந்த வலிமையால் தான் 75 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். வரலாற்றை திரும்பி பார்த்தால் திமுகவினரை போல வெற்றி பெற்றவர்களும் இல்லை, தோல்வியை கண்டவர்களும் இல்லை. வெற்றியை நாம் தலையில் ஏற்றிக் கொண்டதும் இல்லை, தோல்வியை இதயத்தில் தாங்கிக் கொண்டதும் இல்லை. அதனால் தானே பீனிக்ஸ் பறவை என மீண்டெழுகிறோம் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இன்று நாட்டில் சில இயக்கங்களால் ஒரு தோல்வியை கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். திமுகவை போல் அமைப்பு ரீதியான வளம் கொண்ட வேறு கட்சி இந்தியாவிலேயே கிடையாது என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கான வரலாற்றையும் தமிழ்நாட்டின் புது வரலாற்றையும் நாம் ஒரு சேர எழுத வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2 வாரங்கள் அயலகத்தில் இருந்தாலும் அறிவாலயத்தில்தான் என் மனம் இருக்கும் என்றும் ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.